ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தி ஃபேமிலி மேப். இன்றைக்கி நீங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கார்த்திகை தீபம் vlog தான் பார்க்க போகிறீங்க. நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த டைம் எனக்கு அதே மாதிரி தாங்க நடந்தது. நான் நினச்சது தீபத்தோட ஃபஸ்ட்டு டே, அதாவது வெள்ளிக்கிழமையே வந்துட்டு கொஞ்சம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் ஹஸ்பண்டுக்கு அந்த 2 days, அதாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 2 நாளுமே வந்துட்டு ஒர்க் விஷயமாக அவர் வெளியூர் கிளம்பிட்டார். ஸோ வேறு வழியே இல்லாமல் 3rd day சண்டே தான் வந்து கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தது. தீபம் ஏற்றுறதுக்காக பண்ண வேண்டிய சில வேலைகள் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து தீபத்துக்கு முன்னாடி நாள் வியாழக்கிழமையே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். புது விளக்கு கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அதுவும் என்கிட்ட ஃபஸ்ட்டு இருந்த பழைய விளக்கும் தண்ணியில் எடுத்து நான் ஊற போட்டு வச்சிட்டேன். புதுசாக வாங்கின விளக்கு ஒரு 4 மணி நேரமாவது ஊறினா தான் நல்லாயிருக்கும், எண்ணெய் நிறைய இழுக்காமலே இருக்கும். பழைய விளக்கு அதே மாதிரி ஒரு 1 hour ஊறினா தான் நம்ம க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு ஆரம்பிக்கலாம்னு சொல்லி தான் இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வந்துட்டு நான் பீக்கங்காய் கூட்டு தான் வச்சுருந்தேன். இது ஆல்ரெடி நீங்கள் ஷார்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கலர் கோலப்பொடியில் பொதுவாக வந்துட்டு தண்ணி அதிகமாக இருக்கும்ல, ஸோ அது காய வைக்கணும்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஆனால் அதை நான் காய வைக்கும் போது தான் பார்த்தா பரவாயில்ல, தண்ணி அவ்வளோவா இல்லைங்க, கொஞ்சம் ட்ரையாகவே தான் இருந்தது. ஒரு சில கலரில் மட்டும்தான் கொஞ்சம் தண்ணியாக இருந்தது. அதுவும் வெயில் அடிக்காதனால வேறு வழியே இல்லாமல் வீட்டில் ஃபேன் காற்றுலேயே கொஞ்சம் உணர வச்சு எடுத்துட்டேங்க. கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா காஞ்ச கோலப்பொடியெல்லாம் எடுத்துகிட்டு என்கிட்ட கொஞ்சம் யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ் எல்லாம் இருந்தது. அதில் தான் வந்துட்டு ஒவ்வொன்றா நான் எடுத்து ஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஒர்க்ஸ் முடிச்சதுக்கப்புறமா நான் அடுத்து வந்துட்டு விளக்கெல்லாம் எடுத்து தான் விளக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் விளக்கெல்லாம் எப்பயும் லெமனு புளி இதை வச்சு தான் விளக்குவேன். இந்த டைம் கொஞ்சம் டைம் இல்லாதனால பூஜா ஐட்டம்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்காகவே ஒரு லிக்விட் இருக்கும், அதுதான் வாங்கி நான் யூஸ் பண்ணியிருந்தேன். உண்மையாக சொல்லப்போனால் இது ஃபஸ்ட்டு வாஷ்லேயே கொஞ்சம் நல்லா தாங்க இருந்தது. அதே மாதிரி பூஜா ஐட்டம்ஸ் எல்லாம், அதாவது விளக்கு இதெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம எப்போவுமே நல்ல தண்ணியில் ஒரு டைம் கழுவிட்டோம்னா அது ரொம்ப நாளைக்கு பலன்னு இருக்குங்க. இந்த ட்ரிக்கை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். விளக்கி முடிச்சதுக்கு அப்புறமாவே நான் எடுத்துகிட்டு வந்து அதை தொடச்சும் எடுத்து வச்சிட்டேன். கொஞ்ச நேரம் ட்ரை பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா குங்குமம் போட்டு வச்சா பார்க்குறதுக்கே அழகாக இருக்குங்க. விளக்கெல்லாம் தொடச்சி வச்சதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. ஒவ்வொரு விளக்குக்குமே பொட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். மேகா குட்டி தூங்கிட்டு இருக்கும் போது இந்த வேலையெல்லாம் கரெக்டாக பண்ண முடியும். முழிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் வைக்கிறேன்னு சொல்லி அடம் முடிச்சிருப்பாங்க. அப்புறம் இந்த குத்து விளக்கு, இது எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலுங்க. கல்யாணம் முடிஞ்சு ஃபஸ்ட்டு கார்த்திகை தீபத்தப்போ என் ஹஸ்பண்ட் எனக்கு இது வாங்கி கொடுத்தது. அதே மாதிரி குத்து விளக்கு ஏதாவது அக்கேஷ்னலாக தான் ஏற்றுறது. இந்த மாதிரி கார்த்திகை தீபத்தப்போ வேறு ஏதாவது பண்டிகைக்கு மட்டும்தான் இந்த குத்து விளக்கை நான் ஏற்றுவேன். இது குட்டியாக தான் இருக்கும், ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. மேலே ஒரு பீகாக் டிசைனில் இது வந்திருக்கும். சாமி ரூமில் ஒவ்வொரு விளக்கா அதோட பிளேஸில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சாமி ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி தொடச்சி அதுக்கு குங்குமம் போட்டு எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் நான் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் போல் விளக்கெல்லாம் எடுத்து ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதுவும் நல்லா ஊறி வந்திருந்தது. அதை எடுத்து அப்படியே நான் ஒவ்வொரு விளக்கை எடுத்து அலைன் பண்ணிகிட்டு இருந்தேன், நல்லா தொடச்சி வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பழைய விளக்கெல்லாம் எடுத்து கழுவி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது மறுநாள் காலையில் எடுத்த விளாக் தான், அதாவது வெள்ளிக்கிழமை கார்த்திகை தீபத்தன்னைக்கு எடுத்த விளாக் தான். காலையில் எந்திரிக்கும் போதே சரியான மழைங்க. இன்றைக்கி விளக்கு வைக்க முடியுமா இல்லையான்னு சொல்லி ஒரு டவுட்லேயே இருந்தேன். யோசிச்சுட்டு அப்படியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ண போயிட்டேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு மட்டுங்கிறதுனால நான் இன்றைக்கி மஸ்க் மெலன் ஜூஸ் தான் எடுத்திருந்தேன். என்னன்னு தெரில, ரீசன்ட் டைமில் இந்த ஜூஸ் எனக்கு ரொம்பவே அடிக்ட் ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். இதில் நான் பாதாம் பிசின் உள்ளே ஆட் பண்ணி சாப்பிட்றதுனாலவோ என்னவோ எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. இது லைட்டாக பாதாம் பிசின் ஆட் பண்ணி சாப்பிட்றதுனால மதுரை ஜிகிர்தண்டா குடித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு ஆஃப்டர்நூன் போல் மேகா தூங்கினதுக்கு அப்புறமா தான் நெக்ஸ்ட் விளாக் எடுக்க ஆரம்பித்தேன். இந்த விளக்குலாம் நல்லா டிசைன் பண்ணி விற்பாங்க இல்லையா, ஸோ அதை நான் ஆன்லைனில் பார்க்கும்போது காஸ்ட் ரொம்பவே அதிகமாக இருந்தது. என்கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் பெயிண்ட்ஸும் இருந்தது, விளக்கும் நம்மக்கிட்ட இருக்குது, நம்மளே டிசைன் பண்ணலான்னு சொல்லி தான் இன்றைக்கி நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட கொஞ்சம் 6 கலர் இருந்ததுங்க. அந்த 6 கலர் வச்சுட்டு, அதாவது விளக்கோட இன்னரில் நான் இந்த மாதிரி கலர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மொத்தம் 6 விளக்கு மட்டும் தான் இந்த மாதிரி டிசைன் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த விளக்கில் நான் பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் யூஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக வந்துட்டு மிக்ஸ்டு ஷேடாக கொடுத்துக்கிட்டேன். ஒவ்வொரு விளக்கு கூட ஜாயின் பண்ணி அது ஒரு கலராக மாறும் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு நான் டிசைன் பண்ணி கொடுத்துக்கிட்டேன். இதை அடித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த 6 விளக்கை வச்சு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. நீங்களே கொஞ்சம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஒவ்வொரு விளக்குமே ஒவ்வொரு மாதிரி இருந்தது. இந்த விளக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகும்னு சொல்லி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா லஞ்ச் ஒர்க் முடிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் லஞ்ச் தான் சாப்பிட போகிறேன். இன்றைக்கி எனக்கு லஞ்ச் நான் ரெடி பண்ணியிருந்தது டொமேட்டோ ரைஸும் கூடவே பொட்டேட்டோ பொரியலும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். யூஸ்வலாக இந்த மாதிரி கார்த்திகை தீபம் டைமில் கண்டிப்பாக வெஜ் மீல்ஸ் தான் இருக்கும், ஆனால் இந்த டைம் சிம்பிளாக முடிச்சாச்சுங்க. வீட்டில் நம்ம மட்டும் இருக்கும்போது நம்ம ரொம்ப சிம்பிளாக தானே சாப்பிடுவோம். ஸோ வேலையும் கொஞ்சம் குயிக்காகவும் முடிஞ்சிடும். நம்ம ஒருத்தருக்கு மட்டும் எதுக்கு நிறையா சமைச்சிக்கிட்டுங்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் இன்றைக்கி நான் சிம்பிளாகவே முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 3:30 போல் விளக்கில் கொஞ்சம் டிசைன் பண்ணுறதுக்காக வந்துட்டேன். இது ஆக்சுவலி காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சுங்க.
வெயில் அடிச்சிருந்தா நல்லாவே காஞ்சிருக்கும். வெயிலும் இல்லாதனால நான் கொஞ்சம் நிழலில் தான் காய வச்சேன், அதாவது ஃபேன் முன்னாடி தான் காய வச்சேன். அதனாலவே ரொம்பவே டைம் எடுத்துருச்சு. இந்த மாதிரி வந்துட்டு நான் உள்ளே இருக்க அந்த பூ டிசைனை ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக கொஞ்சம் நல்லா டார்க் ஷேடாக கொடுத்து நல்லா ஹைலைட் பண்ணி காமிச்சிட்டேன். பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணி மேலே கொஞ்சம் டிசைன் பண்ணியும் எடுத்துக்கிட்டாங்க. இது வேறு மாதிரியெல்லாம் டிசைன் பண்ணலாம், எனக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை, அதனால் வந்து ரொம்பவே சிம்பிளாக டிசைன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்ததுங்க. இந்த ப்ளூ கலரை ஹைலைட் பண்ணி காமிக்கிறோன்னா அது எல்லோ நல்லா இருக்குன்னு சொல்லி நானே ஃபிக்ஸ் பண்ணி தான் எல்லோ அடித்தேன். நல்லா ஃபைனலாக பார்க்குறதுக்கு எல்லா லுக்குமே சூப்பராக இருந்ததுங்க. இந்த விளக்கு கொஞ்சம் காயறதுக்கு டைம் எடுத்தது, அதனால் வந்துட்டு இன்றைக்கி கண்டிப்பாக வைக்க முடியாது இல்லையா. ஸோ நல்லா காஞ்சாதான் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் அந்த விளக்கு மட்டும் தனியாக எடுத்து நான் நல்லா காய வச்சுட்டு இருந்தேன். 3rd டே நம்ம விளக்கேற்றிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்க விளக்கு ஏற்கனவே வாங்கின கொஞ்சம் புது விளக்கை மட்டும் வச்சு எடுத்துக்கலாம்னு சொல்லி தான் நான் இன்றைக்கி அந்த விளக்குக்கெல்லாம் ரெடி பண்ண போயிட்டேன். மண் விளக்கு எல்லாத்துலேயுமே குங்குமம் போட்டு எடுத்து வச்சுட்டு அதை ஒவ்வொன்றா எடுத்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கு மேலே திரி போட்டு எண்ணெய் ஊற்றி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு விளக்கேற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் நான் பிளானும் பண்ணியிருந்தேன். மேகா குட்டி கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கும் போதே இந்த ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம முடிச்சிட்டோம்னா எந்திரிச்சதுக்கு அப்புறமா நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிட கரெக்டாக இருக்கும். அதனால நான் பிளான் பண்ணி அன்றைக்கி ஒரு 4:30 அப்பயே இந்த வேலையெல்லாம் நான் முடிச்சு வச்சிட்டேன். இந்த விளக்கெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சு கரெக்டாக மேகா குட்டி எந்திரிச்சு வந்துட்டாங்க. அவங்களையும் பார்த்துட்டே தான் நான் கோலமும் போட போகிறேன். நம்ம ஆல்ரெடி முன்னாடி நம்ம காய வச்சு எடுத்து வச்சிருக்க கலர் கோலப்பொடியை வச்சு தான் இன்றைக்கி நான் கோலம் போட போகிறேன். என்கிட்ட ஒரு 10 கலரில் கோலப்பொடி இருந்ததுங்க. அதெல்லாம் ஒன்றா வச்சு பார்க்கும்போதே சூப்பராக இருந்தது. கலராக கண்ணுக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் கோலம் போட தான் போனேன். கோலம் போட்டுட்டு இருக்கும் போதே நம்மளுக்கு ஒரு டவுட் வேறு, காலையிலேருந்தே மழை பெஞ்சிட்ருக்கு, இப்பயும் மழை பெஞ்சிட்டேன் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு எப்படியோ எனக்கு கோலம் போடணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சாமியை கும்பிட்டு எப்படியாவது கோலம் போட்டுடலாம்னு சொல்லி தான் ஒர்க் நான் ஆரம்பிச்சிட்டேன். சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச டிசைன் மாதிரி தான் கோலம் போட்டிருந்தேன். கோலத்தோட சைடில் வந்துட்டு கொஞ்சம் கிராஸாக போயிருச்சு. ஆனால் நம்ம கலர் கோலப்பொடி குடிக்கும் போது தெரியாதுன்னு நினச்சிட்டே கொடுத்தேன். ஆனால் பார்க்கும்போது அவுட்லுக்கும் பெருசாக அவ்வளோ ஒன்றும் தெரியல, பார்க்குறதுக்கு அழகாகவே தான் வந்திருந்தது. அப்புறம் நம்ம நிலவாசலில் எப்பவும் போல் மஞ்சளை வச்சு ஃபஸ்ட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கு மேலேயே வந்துட்டு நான் கோலம் போடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. முன்னாடி போட்டிருந்த கோலம் எனக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த இடத்துல நான் கலர் கொடுக்கல, ஏன்னா சிட் அவுட் ஏரியாங்கிறனால மேகா குட்டி வந்து அடிக்கடி விளையாடுவாங்க. ஸோ இந்த இடத்துல கலர் கொடுத்தா சரியாக இருக்காதுன்னு தோணுச்சு, அதனால தாங்க கொடுக்கல. அப்புறம் வீட்டில் வந்துட்டு உள்ளே வந்துட்டு சாமிக்கு பூ இந்த மாதிரி சிம்பிள் டெக்கரேஷன் எல்லாம் இருக்கிற ஒர்க்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துட்டே இருந்தேன். அப்படியே சைட் பை சைடு மேகாவை கொஞ்சம் என்கேஜாக வச்சுக்கணும் இல்லையா. பக்கத்துல இருந்து குட்டிஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, அவங்க கூட ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னோட ஃபஸ்ட்டு விளாகில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேகா கையில் வந்துட்டு பூ கொடுத்து சாமிக்கு நம்ம போட சொல்லியிருப்போம்ல. அந்த பூ போட்டதுலேருந்தே அவங்களுக்கு அந்த பூவை பார்த்து ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. எப்போ அந்த பூ மாதிரி அதாவது செவ்வந்தி பூவை பார்த்தாலுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு என்கிட்ட பூ வேணும்னு சொல்லி கேட்பாங்க. நான் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு கொடுத்துட்டா அந்த டப்பாலேருந்து அடுத்த டப்பாவுக்கு மாற்றி விளையாடுவாங்க. திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றினதுக்கு அப்புறமா நம்ம வீட்லேயுமே ஒவ்வொன்றா ஏற்ற ஆரம்பிச்சாச்சுங்க தீபத்தை. எல்லா தீபமுமே ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் சாமி முன்னாடி வச்சு சாமியை வழிபட்டு அப்படியே அங்கேருந்து ஒவ்வொரு இடத்துக்குமே நான் எடுத்துகிட்டு போய் வைப்பேன். இதுதான் எங்கள் வீட்லேயுமே ஃபாலோ பண்ணுவாங்க. விளக்கெல்லாம் நம்ம வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா திரும்ப வீட்டுக்கு உள்ளே கொண்டு வரும்போது மெயினாக வந்து குத்து விளக்கு அணையாமல் உள்ளே கொண்டு வரணும். உள்ளே கொண்டு வந்து சாமி முன்னாடி தான் குளிர் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதே ப்ரொசீஜர் தாங்க இன்றைக்கி நானும் ஃபாலோ பண்ணியிருந்தேன். இப்போ நீங்கள் பார்க்குறது 3rd டே ஆஃப் தீபம் விளாக் தான். அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. அன்றைக்கி வந்துட்டு நான் ரவா அப்பம் தான் ரெடி பண்ணியிருந்தேன் சாமிக்கு நெய்வேத்தியமாக. அதுக்கு 1 கப் மைதா, 1/2 கப் ரவை, 1/2 கப் ப்ரௌன் சுகர், கொஞ்சமாக நான் பேக்கிங் சோடா போட்டிருக்கேன், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம், லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஏலக்காயும் தட்டி உள்ளே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எனக்கு இது கரெக்டாக இருந்தது. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறணும். அப்போ தான் வந்துட்டு ரவை நல்லா ஊறி வரும். இதில் வேணும்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு பால், 3/4 கப் அளவுக்கு தண்ணி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரவை நல்லா ஊறி வரதுக்குள்ளே சைட் பை சைட் நம்ம டீ போட்டு குடிச்சிடலாம்னு சொல்லி நான் டீக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நம்மளுக்கு தான் ஈவினிங் டைம் ஆச்சுன்னா கரெக்டாக டீ மைண்டுக்கு வந்துருமே. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ரவையும் நல்லா ஊறி வந்திருக்கும். பக்குவம் கரெக்டாக இருக்கா மட்டும் ஒரு டைம் நம்ம செக் பண்ணிக்கணும். அதாவது இட்லி மாவு பக்குவத்துக்கு இது இருக்கணுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை இந்த மாதிரி உள்ளே ஊற்றி எடுக்கணும். இது நல்லா வேக அதான் சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும். இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த பக்கம் திருப்பி போட்டோம்னா நல்லா உப்பி வருங்க. 2 பக்கமே நல்லா பொன்னிறமாக வெந்து வந்திருக்குங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதை பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு பக்காவாக இருக்குங்க. நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரவா அப்பம் ரெடி ஆனதுமே ஃபஸ்ட்டு நம்ம சாமிக்கு தான் படையலுக்கு வச்சாச்சுங்க. நம்ம அப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த விளக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. நல்லா ட்ரையாகவும் இருந்தது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்ததுங்க. அப்புறம் எல்லா விளக்குலையுமே நான் தீபம் போட ஆரம்பிச்சிட்டேன். நம்ம மொத்தம் 6 விளக்கு ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா. 6 விளக்குமே ஒவ்வொரு கலரில் பார்க்குறதுக்கு பிரைட்டாக இருந்ததுங்க.
சீரியஸ்லி நம்ம பண்ண டிசைனில் விளக்கேற்றும் போது இருக்க சந்தோஷம் இருக்கே வேறு லெவலாக இருந்ததுங்க. அதோட ஃபீலை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. சாமி நல்லபடியாக கும்பிட்டுட்டு நான் ஒவ்வொரு விளக்குமே எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு இடத்துல வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி நம்ம ஸ்டெப்ஸு மாடி மேலே எல்லா இடத்துலையும் தான் வைக்க போகிறோம். இந்த மாதிரி தீபம் ஃபெஸ்டிவலில் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போது என் ஃப்ரெண்டு ஒன்று சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. நம்ம வந்து கார்த்திகை தீபத்தோட ஃபஸ்ட் டே அன்றைக்கி தீபம் ஏற்றிடுறோம்ல, அவங்க ஊர் பக்கம்ல, அதாவது 3rd டே அன்றைக்கி தான் வந்துட்டு விளக்கேற்றுவாங்க. அந்த 3rd டே அன்றைக்கி ரொம்ப கிராண்டாகவே செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்த ஞாபகம் எனக்கு. இப்போ நான் அந்த இடத்துல உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லி ஆசை. இன்றைக்கி நான் முன்னாடி போட்டிருந்த கோலத்துக்கு கலர் கொடுத்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. அதேமே நம்ம வச்சுருந்த அந்த 6 விளக்குமே நான் அந்த இடத்துல தான் வச்சுருந்தேன். ஏன்னா நடுவில் வந்து குத்து விளக்கு வைக்கும் போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நான் அப்படி தான் பிளானும் பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டோட ஃபைனல் லுக்கை நீங்கள் பார்க்க வேணாமா? நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபைனலாக நான் நினச்ச மாதிரியே கார்த்திகை தீபத்தை சூப்பராக செலிப்ரேட் பண்ணியாச்சுங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. வீட்டுக்கு முன்னாடி எல்லா விளக்குமே வச்சு பார்க்கும்போது அவ்வளோ தெய்வீகமாக இருந்தது. உங்களுக்கும் எங்களோட விளாக் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்றைக்கி இந்த விளாகோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக இன்னொரு விளாகில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.